TCH viewers அனைவருக்கும் வணக்கம். அண்மை காலங்கள பாத்தீங்கன்னா நம்ம கேட்கக்கூடிய மனதிற்கு வருத்தம் அளிக்கக்கூடிய விடயம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா பலரும் சிறு வயது இருக்கவங்களே early 20s ல இருக்கவங்க 30s ல இருக்கவங்களுக்குலாம் இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுது, மாரடைப்பு போன்றவை ஏற்படுது அப்படிங்கிறது நம்ம கேட்க போறோம். ஸோ அப்போ நமக்கு உணவு முறைகளில் நம்ம ஏதோ தவறு செய்கிறோம் அப்படிங்கிறது தெரியுது. அப்போ ஒரு 5 உணவு நம்ம டெய்லி எந்த வகையிலாவது நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருவதையும் தவிர்க்கலாம். இருதய துடிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நாம் சீராக கொள்வதற்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இருதயம் அப்படிங்கிறப்ப நம்ம 2 முக்கியமான கொழுப்புகளை நம்ம இது பண்ணிக்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம ரத்தத்தில் குறைவாக இருக்கணும். அடுத்தது என்னென்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கணும். ஸோ லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் குறைக்கணும் அப்படின்னா அது நமக்கு உணவினால் மட்டும் கிடையாது. ரொம்ப மன அழுத்தம், தூக்கமின்மை, ரத்தத்தில் சர்க்கரை அளவையும் அதே மாதிரி பிளட் ப்ரெஷரையும் நம்ம சீராக வைத்து கொள்ளாமல் இருந்தோம் அப்படின்னா இரத்த நாளங்கள் உள்ள சேதமடையும். ஸோ அது நமக்கு எல்டிஎல் லிப்போப்ரோட்டீனை அதிகமாக்கும். அதாவது கெட்ட கொழுப்புன்னு பொதுவாக நம்ம பேச்சு வழக்கில் நம்ம சொல்லக்கூடியது. அடுத்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணோம்னா அதற்கு தகுந்த வகையில் நிறைய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் உணவுகள் இருக்கு. அது சைவங்களையும் இருக்குது. இப்போ இந்த விதைகள் பூசணி விதை அந்த மாதிரியும், இல்லை அசைவம் சாப்பிடுபவர்களாக இருந்தால் மீன் போன்றவையும் நம்ம எடுத்துக்கலாம். சரி, பொதுவாக என்ன 5 உணவை நம்ம டெய்லி எடுத்துக்கணும் அப்படின்னா முதல் உணவு என்ன அப்படின்னா கத்தரிக்காய். ஸோ கத்தரிக்காய் அப்படிங்கிறதுல நார்ச்சத்துக்கள் இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரில் கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் இருக்கனால ஒரு ஜெல் மாதிரி ஒரு காம்பவுண்டை அது ஃபார்ம் பண்ணி இந்த கொழுப்பு தேவையில்லாமல் இரத்த நாளங்களில் படிகிறத தடுக்கக்கூடிய தன்மை இந்த கத்தரிக்காய்க்கு இருக்குது. ஸோ அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தரிக்காய் வாரத்தில் 3 நாட்களாவது நம்ம உணவில் சேர்த்துக்கொள்ளணும். எங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது, இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கார்டியாக் அரெஸ்ட், ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்கிறவங்க வாரத்தில் 3 முறையாவது கத்தரிக்காய் எடுக்கணும். ஆனால் கத்தரிக்காய் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம ஞாபகத்தில் வச்சுருக்குது, இன்றைக்கி பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய சைஸ்லாம் கத்தரிக்காய் இருக்குது. பிஞ்சு கத்தரிக்காயாக தான் இருக்கணும். கத்திரி பிஞ்சு அப்படிங்கிறது தான் சித்தர்கள் யூஸ்வலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ விதை வச்சு முத்தி போன கத்தரிக்காயை நம்ம சாப்பிடக்கூடாது. அடுத்து 2வது என்ன அப்படின்னா யூஸ்வலாக ஜென்ரல் நம்ம டயட்டில் அட்வைஸ் பண்ணக்கூடியது பார்லி. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உணவு பல நோயை தீர்க்கும் அப்படிங்கிற மாதிரி அற்புதமான ஒரு உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லி. ஆனால் நம்மில் பல பேருக்கும் நம்ம மைண்டில் எப்படி இருக்குது அப்படின்னா பார்லி சாப்பிட்டா நம்ம உடம்புல இருக்க நீரெல்லாம் வெளியேறும், சத்து போயிடும் அப்படின்னு. பட் அது கிடையாது. நம்ம பார்லியை பற்றி விளக்கம் கொடுத்துருக்கோம், நீங்கள் அதில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே எந்த வகையில் பார்லி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லியில் யூஸ்வலாக பீட்டா குளுக்கான் அப்படிங்கக்கூடிய சத்துக்கள் இருக்குது. இந்த சத்துக்கள் ஆனது என்ன பண்ணும் அப்படின்னா முதல் விடயமாக இதில் நார்ச்சத்துக்களும் இருக்குது. ஸோ செரிமானத்திற்கு ஏற்றது, தேவையில்லாமல் கொழுப்பு படிவதை தவிர்க்கும், லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீனையும் கரைக்கக்கூடிய தன்மை இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்த நீரை ட்ராப் பண்ணி பிடித்து வைத்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் திரும்ப உறிஞ்சப்படுவதை தவிர்க்கக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ அது டீடாக்சிஃபை ஆகி வெளியே தள்ளப்படும். அந்த தன்மை எதில் இருக்குது அப்படின்னா இந்த பீட்டா குளுக்கானில் ஆக இருக்கக்கூடிய பார்லியில் இருக்குது. அடுத்து முக்கியமான 3வது விஷயம் என்ன அப்படின்னா குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா மைக்ரோபயோம் அப்படி இருக்குது பார்த்தீங்களா, அதற்கு இதனுடைய நார்ச்சத்து உணவாக பயன்படுகிறது. ஸோ அதனால் கண்டிப்பாக பார்லி அப்படிங்கிறது எடுக்கணும். பார்லி எப்போ எடுக்கணும்? வாரத்தில் 1 நாள் எடுத்தால் போதுமா, 2 நாள் எடுத்தோன்னா தினமும் எப்படி நம்ம இட்லியை ஸ்டேபிள் ஃபுட் அப்படிங்கிறோமோ யூஸ்வலாக ஹார்ட் பிரச்சனை இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குன்னா தினமும் உணவாக ஸ்டேபிள் ஃபுட்டாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்லி எடுப்பது ஒரு அருமையான உணவு அப்படிங்கிறது நம்ம வச்சுக்கலாம். ஸோ பார்லி யாருக்குமே சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. வெரி ரேர், யாருக்காவது ஒருத்தருக்கு தான் அது அலர்ஜியை உண்டு பண்ணுமே தவிர இல்லை பார்லி அனைவரும் எடுக்கக்கூடிய ஒரு உணவு தான். குழந்தைகளுக்கு பார்லி கொடுக்கலாம், கர்ப்பஸ்திரிகளுக்கு பார்லி கொடுக்கலாம்.
உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எடுக்கலாமான்னு உங்கள் மருத்துவரோட ஒப்பீனியன் கேட்டுட்டு எடுத்துக்கோங்க. பட் யூஸ்வலாக எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்து முக்கியமான 3வது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள். ஸோ ஆப்பிள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ஆராய்ச்சி தரவுகள் சொல்லுது, ஒரு நாளைக்கு யாரெல்லாம் 2 ஆப்பிள் வந்து சாப்பிட்றாங்களோ அவர்களுக்கு இருதயம் அப்படிங்கிறது ரொம்ப சீராக இயங்கும், துடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. ஸோ ஆப்பிளில் நிறைய நல்ல சத்துக்கள் இருக்குது, அதை பற்றி நம்ம பெருசாக பார்க்க வேண்டாம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய். எப்படி கத்தரிக்காய் சொன்னமோ அதே போன்று வெண்டைக்காயும் ஹார்ட்டுக்கு ஒரு அற்புதமான உணவு அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா இது வந்து யூஸ்வலாக நீரோடு சேர்ந்து அது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும், அதில் ஒரு சவ்வு மாதிரி ஒன்று வரும், மியூசிலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பண்ணும்னா நம்ம உடலில் உள்ள கொலஸ்ட்ரால் இருக்குது பார்த்தீங்களா, அதை குறைக்கக்கூடிய தன்மையும் எக்ஸ்பெல் பண்ணி எந்த வழியாக இதை எக்ஸ்பெல் பண்ணும் இந்த கொலஸ்ட்ரால் அப்படின்னா மலத்தின் வழியாக வெளியே தள்ளக்கூடிய நிலைமை எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காய்க்கு இருக்குது. ஆனால் இந்த உணவு பக்குவம்னு சொல்லுவாங்க, பதார்த்த குணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வெண்டைக்காய் செய்யும் பொழுது செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னா வெண்டைக்காயை நல்லா எண்ணெயை ஊற்றி அப்படியே சமைக்கிறது, அப்படியே மொறுன்னு சமைக்கிறது. அதுக்கப்புறம் யூஸ்வலாக என்ன வேணால் எண்ணெயில் போட்டு பொரிக்கிறது. இந்த மாதிரியெல்லாம் சமைத்தோம் அப்படின்னா வெண்டைக்காயிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சத்தும் பிரயோஜனமும் நமக்கு இருக்காது. மாறாக இது இருதயத்திற்கு கேடாதான் வந்து முடியும். ஸோ அதனால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அதில் இருக்கக்கூடிய அந்த சளிச்சவ்வு சேதமடையாமல் நம்ம வந்து சமைத்து உள்ளணும். 5வது முக்கியமான உணவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பூண்டு. ஸோ பூண்டில் வந்து நிறைய நல்ல ப்ராப்பர்ட்டிஸ்கள். பூண்டுனாலே கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய தன்மை. அடுத்து பூண்டானது தாபிதத்தை குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது. முன்னாடி நம்ம இந்த பதிவோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இருதயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம், அது சீராக இயங்கணும், துடிக்கணும், செயல்படணும் அப்படின்னா LDL லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் கெட்ட கொழுப்பு அப்படிங்கிறது குறைவாக இருக்கணும். இந்த கெட்ட கொழுப்பு அப்படிங்கிறது ஏற்படுறதுக்குரிய காரணம் என்ன சொல்லியிருந்தோம், தாபிதம் அப்படின்னு. இன்ஃப்ளமேஷனால தான் அந்த உள்ள இரத்த நாளங்கள் பாதிப்படையும் பொழுது அதை பூசுவதற்காக இது போய் படியுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பூண்டு எடுக்கும் பொழுது இது மிகுந்த அளவில் நன்மை வந்து பயக்கும். அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ராலை வந்து சிந்தசைஸ் கல்லீரலையும் டீடாக்சிஃபை பண்ணும் பொழுது இந்த கொலஸ்ட்ரால் உற்பத்தியை அதிகப்படுத்தக்கூடிய சில என்சைம்ஸ் நொதிகள் இருக்குது, அதையும் குறைக்கும் பொழுது அதிக அளவில் வந்து கொலஸ்ட்ரால், அதாவது LDL இல்லாமல் நார்மலாகவே கொலஸ்ட்ராலும் அதிகமாகுவதை, அளவுக்கு மீறி அதிகமாவதை தடுக்கக்கூடிய தன்மை இந்த பூண்டில் இருக்குது. ஸோ பூண்டை நார்மலாக நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பல் பூண்டு நார்மலாக வெறும் சட்டியில் எண்ணெய் ஊற்றாமல் வதக்கிட்டு மென்று சாப்பிட்டுட்டு வெந்நீர் எடுக்கலாம். இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த பூண்டை வந்து சின்ன பல் பூண்டை வந்து தோலோடு வதக்கிட்டு நல்லா ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான வெந்நீர் அதை தட்டி அதில் போட்டுட்டு ஒரு 5 சொட்டு இல்லைன்னா 3 சொட்டு நல்லெண்ணெய் விட்டு இரவில் கடைசி படுக்க போகும் முன் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது இல்லாமல் சில பேர் பூண்டை வந்து பாலில் வேக போட்டு சாப்பிட்லாம் அப்படிங்கிறாங்களே அப்படின்னா ஆக்சுவலாக இங்கே பால் எதுக்காக வந்து நம்ம சொல்லப்படுகிறது அப்படின்னா பூண்டை வந்து உரிச்சிருவாங்க, அதை பாலில் வந்து வேக வைப்பாங்க. ஸோ பூண்டுக்குரிய அந்த வெளி தோல் வந்து ஒரு ப்ரோட்டீன் இருக்காது. ஸோ அதில் சில அமிலங்கள் இருக்கனால உணவு குழாயில் உள்ள சளிச்சவ்வுகளில் சில சேதத்தை ஏற்படுத்தும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பஃபரிங் ஏஜெண்ட்டாக தான் அப்படின்னு. அதனால தான் பூண்டு எடுக்கும் பொழுது நார்மலாகவே நம்ம பூண்டு சமைக்கும் பொழுது தோலோடு தான் சமைக்க வேண்டும், தோலை எடுத்துட்டு நம்ம சமைக்கக்கூடாது. ஸோ அதனால் பால் அப்படி எடுக்கிறத விட இந்த 2 முறையில் வந்து எடுக்கலாம். ஸோ இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா, இல்லை எங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குன்னா சிறு வயது முதல் இந்த 5 உணவுகளை நம்ம சேர்த்துக்கணும். பார்லியை அன்றாடம் உணவாக வந்து நம்ம எடுத்துக்கணும். கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் வாரத்தில் 3 நாட்களாகவாவது எடுத்துக்கணும். அந்த பூண்டு தண்ணீரை வந்து தினமும் இரவில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு ஆப்பிள் எக்ஸ்ட்ரா ஒன்றா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது வராது. நன்றி.